நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னேன்னு கேட்டேன். அந்த நாயை விட்டா என்ன, பிடிச்சா என்ன? அவனுக்கு தெரியல விலாசம், நாய்க்கு தெரியுது விலாசம். ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. நான் ஏன்னு சொல்கிறேன், இது அம்முவை சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அம்முக்கிட்ட சொன்னேன் வந்த உடனே, அதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னேன்னு கேட்டேன். அந்த நாயை விட்டா என்ன, பிடிச்சா என்ன? உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு அழகானவள், அறிவானவள். அதற்காக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம். அதே நேரத்தில் அதை வந்து சரியாக கவனிப்பில்லைன்னா இன்றைக்கி நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்கள் வாக்கிங்கு, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்காக அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நன்றி எல்லாம் இப்படி இருக்குது நம்ம ஆளுங்கிட்டலாம் இருக்கு. இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காத. நன்றி இருக்கிறதுனால தானே ஜெயிச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டாக்டர் சொல்கிறார், நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வரதில்லைங்க, பூனை எச்சப்பட்டால் கூட ரேபிஸ் வரும்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்ட வேண்டியது தான், வேறு எதுலேயும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். இல்லை நாய்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றது இன்ஜெக்ஷனோடையே சுற்றுறாங்க. ஒரு நாய் கிடைக்க மாட்டுதே. நாயின்னும் போது எதுக்காக சொல்கிறேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோவாக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க. ஒன்றும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால், ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து, ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம், அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆதா பிள்ளையா வரா நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார், எச்சப்பட்டால் கூட வந்துரும்னு சொல்லிட்டார். அப்போ எச்சையும் படக்கூடாதுன்னா என்ன செய்கிறது? ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது. இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னால் புருஷன்கிட்ட, இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த சனியை நம்ம எச்சப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துருமா, முதல்ல போய் விட்டுவாங்கன்னா, இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாய் முன்னாடி நிற்குது, இவன் அப்புறமா தான் வரான். இல்லடி நான் விட்டுட்டு தான் வந்த நாயை, அது இவ்வளோ பெரிய தொல்லை பண்ணுது. அதுக்கு தெரியாத இடமா போய் விடியாது. ஒரு 10 தெரு டிஃப்ரென்ஸில் போய் விட்டுட்டு வந்தான். வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் இருக்குது, இவன் லேட்டாக வரான். ஏடி இது இப்படி வந்துருச்சு, சரி வேறு ஊரில் போய் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்தான். வரும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணான், ஏன்டி அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டான். நாய் வந்துருச்சுங்க, அது இங்கே தாங்க இருக்குது. அங்கே தான் இருக்கா? அப்படின்னா அந்த நாய்கிட்ட கொஞ்சம் கேளு, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் எப்படி வர்றது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல். ஏன்னா அவனுக்கு தெரியல விலாசம், நாய்க்கு தெரியுது விலாசம். அதனால் நாயை இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அதில் நம்ம குழந்தை போய் பேச, how can they talkன்னு பாதி பேர் கத்த, பாதி பேர் she can talkன்னு சொல்ல. இப்போ நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே, எங்கே போனாலும். முன்னெல்லாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா என்னென்ன, எந்த ஷூட்டிங்லேருந்து வரீங்க, அப்புறம் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. பட் இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல. ஏன்னா அந்த நாய் தொந்தரவு உங்கள் தெருவில் இருக்கா, இருந்தால் என்ன செய்ய போகிறோம்? இல்லை இருந்தால் அதுக்கு ரெமெடி இருக்குது. நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய குரூப் இருக்காங்க போது, ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. நான் ஏன்னு சொல்கிறேன், இது அம்முவை சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும்
நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும்.